எப்படிமா இருக்க? பரவாயில்லம்மா, வயிற்றுலதான் கொஞ்சம் வலி இருக்கு. ஏய், இது நீயா தேடிக்கிட்ட வலிதானடி. சாகர வயசா உனக்கு. பெத்த புள்ளைய அல்பாயுஸ்ல பறி கொடுக்கறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம்? நீ பாட்டுக்கு நிம்மதியா போய் சேர்ந்துருவ. உன்னை பிரிஞ்ச வேதனையில தினம் தினம் நாங்க தாண்டி சாகணும். என் கண்ணு இப்படி செஞ்ச தப்ப உணர்ந்து தெரிந்துனா போதாதா? அதை விட்டு சாவணங்கிற முடிவு. எனக்கு வர வழி தெரியலப்பா. செஞ்ச தப்புக்காகவே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச அவமானத்திலயும் சாக பாக்கலப்பா. இனிமே ஜீவா எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. அந்த வலிய தாங்குற சக்தி எனக்கு இல்லப்பா. அதனால்தான் இந்த முடிவெடுத்தேன். என்னை இப்படியே சாக விட்டுருக்கலாம்லப்பா. எதுக்கு என்னை காப்பாத்துனீங்க? மது, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு சந்தோஷம், உயிர், உலகம் எல்லாமே ஜீவாதான். அவரோடவே என்னால சேர முடியாதுங்கிறப்போ எனக்கு இந்த உயிர் எதுக்கு? இந்த வாழ்க்கை எதுக்கு? இத பாரு மது, ஒருத்தர் இல்லனா இன்னொருத்தரோட வாழ்க்கை முடிஞ்சிடாது. இந்த யதார்த்தத்தை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அத்தை, நீ படு மது, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இந்த ஜென்மத்துல நீங்க யாரும் என்ன மன்னிக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சா அத்தை. என் மேல கோபம் இருந்தாலும் எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. மது, நீ ரொம்ப பேசக்கூடாதுன்னு சிஸ்டர் சொல்லிருக்காங்க. நீ நல்லா ரெஸ்ட் எடு. இல்ல அத்தை, நான் பேசியே ஆகணும். நான் எப்போ உங்க புள்ளைய விரும்ப ஆரம்பிச்சேனோ அப்பவே என் மனசுக்குள்ள அவரோட வாழ ஆரம்பிச்சுட்டா அத்தை. எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு தான் அவரை காப்பாத்துனதா போய் சொன்னேன். மாமாவும் நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இது பாரு மது, கோவில்லே எங்ககிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட்ட. அத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம என்ன பண்ணலாம்னு நிதானமா உட்கார்ந்து யோசிக்கலாம். நீதான் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட. இவ எனக்கு வேணான்னு ஜீவா சொன்னதுமே எனக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அத்தை. உங்க புள்ளைய காப்பாத்துறேன்னு சொன்னது மட்டும்தான் பொய்யே தவிர அவர் மேல நான் வச்சிருந்த காதல் பொய் இல்ல அத்தை. அவர் இனிமே எனக்கு கிடைக்க மாட்டாருங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டு உங்களை நேருக்கு நேர பாக்குற தைரியம் கூட எனக்கு இல்ல. அதனால்தான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நான் முடிவெடுத்தாத்த. விடுமா, முடிஞ்சு போனதை திரும்ப திரும்ப பேசினா மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கும். இது பாரு, நீ நல்ல ரெஸ்ட் எடுத்து சீக்கிரமா குணமாயி வரணும். அதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு வேணும். ஆமா மது, எங்க புள்ள மேல இருக்க காதலாலதான் நீ இதெல்லாம் செஞ்சேன்னு எங்களுக்கு புரியுதுமா. உன் மேல எங்களுக்கு வருத்தமோ கோபமோ இல்ல. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நீ நல்லபடியா குணமாயி வா. நாங்க எல்லாரும் உனக்காக ப்ரே பண்றோமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன சார் இது? பேஷண்ட பார்க்க இப்படி கூட்டமா இருந்தா எப்படி சார்? டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாங்க. யாராவது 2 பேர் மட்டும் இருங்க, மத்தவங்க எல்லாம் வெளியில போய் நில்லுங்க ப்ளீஸ். சரிம்மா, சரிங்க. மது, சரி மது, நாங்க வெளியில இருக்கோம். நீ அம்மாவையும் கூட்டு போ. இவன் இங்க இருந்து அழுதுகிட்டே இருப்பா. அப்ப இவரால ரெஸ்ட் எடுக்க முடியாது. போ அம்மா. மாமா போ மல்லிகா. வா மலரு, நீ கூட போமா மலரு. கண்ணு, அப்பட மன்னிச்சிடுறா.
ஐயோ அப்பா, என்னப்பா இதெல்லாம்? நீங்க ஏன்பா என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லடா கண்ணு, இந்த விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கேன். அந்த மயில் ஆதாரத்தை எல்லாம் கொண்டு வந்து எதையும் நிரூபிச்சிட கூடாதுங்கிறதுக்காக அவளை தடுக்க எல்லா முயற்சியும் எடுத்தோம்மா. இருந்தாலும் அவ எல்லாத்தையும் மீறி வந்து இப்படி உண்மையா போட்டு அனுப்பான்னு நான் எதிர்பார்க்கலடா. என்னோட அலட்சியம் தான் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம். இந்த பாவிய மன்னிச்சிடுறாங்க. அப்படிலாம் இல்லப்பா, அவளோட நல்ல நேரம் எல்லாம் அவளுக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு. அத நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க பிளீஸ்பா. முதலாளி குடும்பத்தோட உறவு முடிஞ்சிடக்கூடாது. அந்த ஒரு பாலம் இருந்தா மட்டும்தான் மறுபடியும் அந்த சின்ன முதலாளியோட சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பேசம் கலைஞ்சதும் வேற வழி தெரியாம தான் இந்த பாடு பாவி என் கையாலையே. இந்த அப்பளம் மன்னிச்சிடுறா கண்ணு. இப்படிலாம் பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்கப்பா. ஜீவா விஷயத்துல இனிமே என்ன பண்ணலாம்னு யோசிங்கப்பா. அவர் எனக்கு கண்டிப்பா வேணும்பா. அவரை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. ஜீவா மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நிச்சயமா நான் செத்து. வேண்டாம் கண்ணு, இந்த மாதிரி மட்டும் பேசிடாத கண்ணு. வேண்டாம். ஏய், இந்த அப்பன் என் உசுர கொடுத்தாவது உடைய சின்ன முதலாளியோட சேர்த்து வைப்பேன். அப்பனை நம்புட சேர்த்து வைப்பேன்டா. என்னங்க இது? இவ்வளவு நாளா இதை தொடாம இருந்தீங்க, இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இன்னைக்கு நிறைய நடந்துச்சு பவானி. என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விட. ஏங்க, உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமும் வேதனையுமா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? உங்க டிசைனே வேற. அழுது புலம்பி உங்க மனக்குறைய தீர்த்துக்குவீங்க. ஆனா எங்களால முடியாது பவானி. நாங்க அழுது புலம்பி எங்க கஷ்டத்தை தீர்த்துப்போம், நீங்க தண்ணி அடிச்சு உங்க கஷ்டத்தை தீர்த்துப்பீங்களா? அம்மா, அப்பா ஏதோ மூட் அவுட்ல இருக்காரு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு தானம்மா, விடுமா. அப்பா, நடந்ததையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா. இந்த கல்யாணம் நின்னது ஒரு வகையில நல்லது தானே. ஜீவாவுக்கு இதுல இஷ்டம் இல்ல. அதோட மதுவோட கேரக்டருக்கு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. அப்புறம் எதுக்கு வருத்தப்படுறீங்க? கார்த்தி, கல்யாணம் நின்னு போச்சுங்கிறதுக்காக மட்டும் அப்பா கவலைப்படலப்பா. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலையேங்கிற வருத்தமும் அவருக்கு இருக்கு. அம்மா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்ப நினைச்சாலும் அப்பாவால அந்த வாக்கை காப்பாத்த முடியும். என்னப்பா சொல்ற? மது ஜீவாவை காப்பாத்தின ஒரே காரணத்தினால தானே ஜீவாவுக்கு கட்டி வைக்கிறேன்னு அப்பா வாக்கு கொடுத்தாரு. ஜீவாவை காப்பாத்தினத வச்சுதான் இந்த கல்யாணமே முடிவாயிருக்கு. அப்படி பார்த்தா மயில் தான் ஜீவாவை காப்பாத்திருக்கா. அதனால ஜீவாவை அவளுக்கு கட்டி வச்சிடலாமேமா. அது சரியா வராது கார்த்தி. ஏமா அப்படி சொல்றீங்க? மயில் மேலயும் அவ குடும்பத்து மேலயும் எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளா அவங்கள பத்தி கேள்விப்படுறதெல்லாம் எதுவுமே சரியில்லை. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. என்னம்மா கேள்விப்பட்டீங்க? சேலம் கெஸ்ட் ஹவுஸ்லயே நான் பார்த்தேன். நீங்களும் அப்பாவும் அவகிட்ட நடந்துகிட்டதே வேற மாதிரி இருந்தது. சேலத்துல எங்களை விட்டுட்டு போனப்போ நல்லதானே பேசிட்டு போனீங்க. திரும்பி வரும்போது ஏன் இப்படி டோட்டலா மாறிட்டீங்கன்னு எனக்கு ஒண்ணு சுத்தமா புரியவே இல்லை. நானும் அப்பாவும் ஒரு வீடியோ பார்த்தோம்பா. அதுல மயிலு போதையில என்னென்னமோ உளறி இருந்தா. உன் மேல ஆசை இருக்குங்கிற மாதிரியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேங்கிற மாதிரியும் கண்டபடி உளறி இருந்தா. அத பார்த்த உடனே எங்க ரெண்டு பேருக்கும் என்னமோ மாதிரி ஆயிடுச்சு.
அவ ஒரு லட்சியத்தோட இருக்காங்கிறதுனாலதான் அப்பா அவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அவ மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்குன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. மா, காதலிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா இல்ல ஒரு ஏழை வீட்டு பொண்ணை என்ன மாதிரி பணக்கார பையன் காதலிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? ஜீவா, நாங்க காதல தப்புன்னு சொல்லல, அந்தஸ்து வித்தியாசமும் பார்க்கல. ஆனா வசதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக பணக்கார பையனா தேடி புடிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு, அததான் தப்புன்னு சொல்றேன். மா, நீங்களும் அப்பாவும் மயிலை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்கம்மா. நான் இந்த விஷயத்த கொஞ்ச நாள் கழிச்சுதான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனா இப்பவே சொல்லிடலான்னு இப்ப தோணுதுமா. நான் தான்மா மயிலை துரத்தி காதலிச்சிட்டு இருக்கேன். வசதியான வாழ்க்கைக்கு அவ ஆசைப்பட்டிருந்தா நான் ஃபர்ஸ்ட் டைம் காதலை சொல்லும் போதே அவ ஏத்திட்டு இருந்திருப்பா. மா, அவதான் என்ன காப்பாத்தினாங்கிற உண்மையை அன்னைக்கே போட்டு உடைச்சிருக்கலாம்ல. அவதான் என்ன குருமூர்த்தி கிட்ட இருந்து காப்பாத்தினாங்கிறப்ப அப்பாவும் நீங்களும் அவளை எந்த யோசனை இல்லாம ஏத்துட்டு இருந்திருப்பீங்கல்ல. அவ எந்த கஷ்டமும் படாம ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஆனா அவ அந்த மாதிரி எதுவுமே செய்யலையம்மா. அதுதான் எனக்கு புரியல ஜீவா. எதுக்காக அவ இப்ப உண்மையை சொல்லணுங்கிறது தான் எனக்கு குழப்பமா இருக்கு. மா, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி எனக்கும் தெரியாது. அவ உண்மையை சொன்னாலே தவிர இதுவரைக்கும் அவ என் காதலை ஏத்துக்கவே இல்ல. மனசுல இருக்கிற காதலை அவ ஒத்துக்கிட்டதும் கிடையாது. அம்மா, மயில அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. பாவம் போதையில வளர்னதுக்கு காரணம் நாங்க தான். கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கை மிக்ஸ் பண்ணி நாங்க தான் வச்சிட்டோம். தப்பு எங்க மேலதாம்மா. மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எத்தனையோ தடவை மயில கேட்டு பார்த்தோம். அவன் மனசுல நான் இருக்கேங்கிறத இதுவரைக்கும் அவ சொன்னதே கிடையாது. இப்ப நீங்க சொல்லிதான் அவ என்ன காதலிக்கிறாங்கிறத எனக்கே கன்ஃபார்மா தெரியும். அது சரிம்மா, அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சது யாரு? நாட்ராய அண்ணன் தான். நினைச்சேன் அந்த மதுதாமா அந்த வீடியோவை எடுத்து கொடுத்திருக்கணும். மயில பத்தி நீங்க தப்பா நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கா. பணத்தையோ இல்ல வசதியான வாழ்க்கையோ என்னைக்குமே மயில் பெருசா நினைச்சது இல்லம்மா. அவளுக்கு ஐபிஎஸ் ஆகணுங்கிறதாமா ஒரே கனவு, லட்சியம் எல்லாமே. ஜீவா, நீ சொன்ன மாதிரி மயிலுக்கு பணத்து மேல ஆசை இல்லைங்கறத நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா குடும்பம் அப்படி இல்லையேப்பா. ஆண்டி, வறுமையிலையும் ஒரு குடும்பம் தன்மானத்தோட இருந்தா சுத்தி இருக்க சில பேருக்கு பொறுக்காதுல்ல ஆண்டி. அவங்கள மாதிரி இருக்க முடியலன்னு பொறாம இருக்க தானே செய்யும். அதனாலதான் சில பேர் அவங்கள பத்தி தப்பா சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்ல ஆண்டி. ஆமாப்பா, அந்தஸ்து வசதின்னு பார்த்தா அந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லதான். ஆனா நம்ம ஜீவா அவளை உயிர்க்குயிரா லவ் பண்றான்ப்பா. அந்த பொண்ணு நம்ம ஜீவா மேல உயிரா இருக்காப்பா. எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவங்க எனக்கு அண்ணியா வந்தா நானும் சந்தோஷப்படுவேன்ப்பா. எங்க எல்லாரோட விருப்பத்தையும் சொல்லிட்டோம்ப்பா. நீங்க ஏன்பா எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க? கார்த்தி, அப்பா என்னப்பா சொல்ல முடியும்? ஜீவா இல்லைன்னா செத்துருவேன்னு இப்படி ஒரு முடிவெடுத்து ஆஸ்பத்திரியில மது படுத்திருக்கா. அவ அந்த நிலைமையில இருக்கும்போது அப்பா எப்படி பதில் சொல்ல முடியும்? இதுல என்னமா சங்கடம் இருக்கு? மதுதான் ஜீவாவை கண்மூடித்தனமா லவ் பண்றா. ஆனா நம்ம ஜீவா மயில தானே காதலிக்கிறான். ரெண்டு பக்கமும் விருப்பம் இருந்தா தானே நம்ம சேர்த்து வைக்க முடியும். என்னங்க, பிள்ளைங்க எல்லாம் மயில் ஜீவாவை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கும் அதான் சரின்னு தோணுது. விருப்பப்படுறவங்கள சேர்த்து வைக்கிறது தானே நியாயம். எனக்கு இதான் சரின்னு படுது. எனக்கு இதுல முழு விருப்பம் இல்லதான். ஆனா இதுல இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. ஜீவாவை காப்பாத்தினவளதான் ஜீவாவுக்கு கட்டி வைக்கணும்னு நான் முடிவு செஞ்சேன். அப்படி பார்த்தா மயில தான் இவனுக்கு கட்டி வைக்கணும். அது தவிர இவனுக்கும் அவளுக்கும் விருப்பம் இருக்குன்னு வேற சொல்றீங்க.
பவானி என்கிட்ட எந்த காரணமும் இல்ல. நம்ம நாளானைக்கே பொண்ணு கட்டு போலாம். என்ன ஜீவா, சந்தோஷம் தானே? சூப்பர்ப்பா. என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்லடி, சாமி என் பாதி வேண்டுதலை நிறைவேத்திருச்சு. மீதி வேண்டுதல தான் எப்ப நிறைவேற்றும் தெரியல. என்னடி சொல்ற? இல்ல, ஜீவா சார நீதான் காப்பாத்தின நிரூபிச்சிட்ட. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கணும்? சார காப்பாத்தினது நீதானதும் சார உனக்கு கட்டி வைக்கிறத பத்தி பேசியிருப்பாங்கல்ல. ஆனா நான் அப்படி எதுவும் நினைக்கலையே. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குதுடி. எங்களுக்குள்ள இருக்கிற அந்தஸ்து வித்தியாசமா இல்ல என் லட்சியத்தை விட்டு திசை மாறி போறோங்கிற ஒரு உறுத்தலா? எதுன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியலடி. ஏய், லட்சியம் அது இதுன்னு பேசிட்டு இருந்த அட்டிதான் வாங்குவ. உன் லட்சியம் புரிஞ்சுதானே சார் உனக்கு உதவி செய்யறாரு. சார் அதுக்கு துணையா இருப்பாரே தவிர தடையா இருக்க மாட்டாரு. சார் வந்து கேக்குறப்போ ஒழுங்கா உண்மையா ஒத்துக்க, இல்லனா நான் கடுப்பாயிருவேன். சார் முதல்ல வரட்டும்டி, அப்புறம் பாக்கலாம். ஓவரா படம் காட்டாதடி. எல்லா பிரச்சனையும் இருக்கும் போதே காதல சொல்ல துடிச்சவ நீ. இப்பதான் எந்த சிக்கலும் இல்லையே. கண்டிப்பா நீ காதல ஒத்துப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. சரிடி, நான் சொன்னேன்ல. வாங்க சார், வாங்க வாங்க சார். இப்பதான் சார் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு 100 ஆயுசு சார். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசுனீங்க? அது சேலம் போறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொன்ன. சொல்லுடி, சொல்லு. தேனு, நான் மயில் கிட்ட கொஞ்சம் தனியா பேசுங்க சார், பேசுங்க. எப்போ பேசுவீங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி, நான் கிளம்புறேன், அப்புறம் ஃபோன் பண்ண வரேன் சார். தேங்க்ஸ் மயில. இந்த 2 நாளா நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? நம்ம மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றது ஆயுள் தண்டனை மயில. உன் சவாலில் ஜெயிச்சு அந்த தண்டனையில இருந்து நீ என்னை காப்பாத்திட்ட. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். ஆனா மது இப்போ அவ இப்ப சேஃபா தான் இருக்கா. அவளை பத்தி இப்ப பேச வேண்டாமே ப்ளீஸ். குருமூர்த்தி கிட்ட இருந்து என் வாழ்க்கையை காப்பாத்திக்க தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா இப்போ என் வாழ்க்கையே இங்கதான் இருக்குன்னு சொல்லி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இது நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கை மயில. பிறக்கிறப்பவே என் உயிரை உன் உயிரோட சாமி சேர்த்து வச்சிருச்சு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஆபத்து வர்றப்பெல்லாம் நீ காப்பாத்திட்டு இருக்க. இந்த வாழ்க்கை எனக்கு நிலைக்கணும்னா கடைசி வரைக்கும் நீ என் கூட எனக்கு துணையா இருக்கணும் மயில.
வாழ்றதோட அர்த்தம் உயிரோட இருக்கிறதுல இல்ல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கிறது. என்னோட சந்தோஷம் நீதான் மயில. உனக்கும் நான் அப்படிதான் சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். என்னமோ ஒரு காரணத்தினால நீ உன் காதலையும் ஒத்துக்கல, என்னை காப்பாத்துனதையும் ஒத்துக்கல. ஆனா இப்போ அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு. அதனாலதான் தைரியமா உண்மையை போட்டு உடைச்சிட்டேன். அதான் அதே மாதிரி உன் காதலையும் ஒத்துப்பேன்னு சொல்லி நம்பிக்கையோட நான் வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் மூடி மறைச்சு என்னை நோகடிக்காத மயில. அந்த வழியை நான் நிறையவே அனுபவிச்சிட்டேன். அது இனிமே என்னால முடியாது. உன் மனசுல இருக்கிற காதல, உன் கண்ணுல தெரியிற காதல நீ வார்த்தையால என்கிட்ட சொல்லிடு மயில, ப்ளீஸ். மயிலு, நீ சொல்லனாலும் பரவாயில்ல, நாளைக்கு பாரு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது.